पंचमी षष्ठी सप्तमी अष्टमी नवमी दशमी ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அப்புறம் அது எப்பல 15 நாள் கழிச்சு அமாவாசை. இதுதான் இந்த திதிகளுடைய ரீசைக்கிள் அப்படியே வந்துட்டே இருக்கு. இதுல ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. சஷ்டினா முருகனுக்கு விசேஷம், சதுர்த்தினா விநாயகருக்கு விசேஷம். இப்படி நிறைய அஷ்டமி நவமி அஷ்டமி பைரவருக்கு, அஷ்டமி நவமி வாராகி அம்பல், இது மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கு இருக்கிறதுல ஏகாதசி வந்து பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் எங்கெல்லாம் அவருடைய அவதாரம் இருக்கோ, அவருடைய ரூபங்கள் இருக்கோ, அந்த ஏகாதசி அவருக்கு ரொம்ப விசேஷம். ஏகாதசி அப்படி இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு முறை ஒரு பெரிய ராட்சசன் சிவபெருமான வேண்டி வரம் வாங்கி அவனை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு வரம். 3000 வருஷம் மகாவிஷ்ணுவுக்கும் அவனுக்கும் யுத்தம் நடக்குது. 3000 வருஷமா நடந்துட்டு இருக்கு. டெய்லி அவனை தோக்கடிக்கவே முடியல. டெய்லி கார்த்தால யுத்தம், சாயங்காலம் உடனே யுத்தம் முடியறது. ஒரு மகாவிஷ்ணு அந்த குகையிலேயே மறுநாள் அவனோட யுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு குகையில அங்கேயே தங்குறார். திரும்பி இப்படி 3000 வருஷம் போயிடுத்து. ஒரு நாள் பார்த்தா அவரே களைச்சு போய் அப்படி தூங்குறார். தூங்கும் பொழுது அவருடைய உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வை, நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வைங்கிறது அசுத்தம். பெருமாளுடைய உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வை எல்லாம் வந்து கிடைக்கிறதுங்கிறது பெரிய புண்ணியம். அந்த வேர்வை எல்லாம் ஒன்றா திரண்டு ரொம்ப சர்வ சாதாரணமா அந்த ராட்சசனை மறுநாள் கொண்டுறான். அதுக்கு அர்த்தால் பெருமாள் ஏந்து வந்து பாக்குறார். அந்த வேர்வைகள் திரண்டு ஒரு ரூபமா இருக்கு. அந்த ரூபத்துக்கு தான் ஏகாதசி. ஏகாதசி அந்த ஏகாதசின்னு அந்த ராட்சசனை கொண்டதுனால அந்த ரூபத்துக்கு ஏகாதசின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்றார். ஒண்ணு எல்லாரும் கொண்டாடும் வகையில, ஏன்னா நாட்டுல எல்லாரும் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து 1 கோடி ரூபா ஒருத்தர் கொடுத்தாலும் 10 நாள்ல அவளை நம்ம மறந்துடுவோம். இது இயற்கை. இப்ப இந்த ஏகாதசி இன்னைக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா அது பெருமாள் காரணம். ஏன் அப்படின்னா அந்த திதியில அஷ்டமி நவமி, எப்படி அஷ்டமி நவமிக்கு ஒரு கதை உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஷ்டமி நவமினா நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம், கல்யாணம் பண்ண மாட்டோம், சுபகாரியம் பண்ண மாட்டோம், கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். அப்ப அஷ்டமி நவமி திதி ரெண்டும் போய் கேட்கறது பெருமாள்கிட்ட, என்ன சுவாமி எல்லா திதியும் சதுர்த்தியை கொண்டாடுறா, பஞ்சமி கொண்டாடுறா, சஷ்டி கொண்டாடுறா, எங்க 2 பேரும் எல்லாரும் கண்டாலே லோகத்துல பயப்படுறா, ஒதுக்கி வச்சுட்டு போயிடுறா, எங்களுக்கு ரொம்ப we are feeling very bad. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு கல்யாணத்துல எல்லாத்துலயும் நம்மள யாரானு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டா நம்மளால தாங்க முடியாது. அதுவும் நம்ம சொந்தக்கார பந்துக்கள் ஒரு 50 பேர் இருக்கிறதுல நம்மள யாருமே கண்டுக்கலன்னா நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாயிடும். அந்த மாதிரி இந்த அஷ்டமி நவமிக்கு லோகத்துல யாருமே ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறதுனால தான் பெருமாள்கிட்ட போய் முறையிட்டா. பெருமாள் சொன்னார், லோகத்துல நான் 2 அவதாரம் எடுக்க போறேன். அந்த அவதாரம் உங்க 2 பேர் என்ன திதியோ அன்னைக்குதான் நான் வந்து பிறக்க போறேன், அன்னைக்கு உலகமே கொண்டாடும் அப்படின்னு சொன்னார், வாக்கு கொடுத்தார். அதுதான் கிருஷ்ண ஜெயந்தி. கோகுலா அஷ்டமி, அஷ்டமியில கிருஷ்ணர் பிறக்கிறார், நவமியில ராமர் பிறக்கிறார். ஸ்ரீ ராமநவமி. இந்த உலகத்தை வந்து எல்லாரும் ராமநவமி அன்னைக்கு கொண்டாடுறோமா, அவருக்கு கொண்டாடி நிறைய பண்றோம். எத்தனை வருஷம் ஃபுல்லா அஷ்டமி நவமின்னு சொன்னாலும் ராமநவமிக்கு அவரை கொண்டாடி பானகம் பண்றோம், வடபருப்பு பண்றோம், பாயசம் பண்றோம், அவருக்கு வேண்டியதெல்லாம் பிரார்த்தனை எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அவருக்கு கொண்டாடுறோம். அதே போல கிருஷ்ண ஜெயந்தி சொல்லவே வேண்டாம், முறுக்கு ஷீடை எல்லாரும் கரகரன்னு ஞாபகம் வந்துடும். அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியில அவருக்கு கொண்டாடும். அதே போல இந்த ஏகாதசியை வந்து பெருமாள் வந்து நீ இவ்வளவு பெரிய உத்தமமான ஒரு செயல் பண்ணியிருக்க, ஆகையினால லோகத்துல உன்னை எல்லாரும் ரட்சிக்கணும், உன்னை எல்லாரும் வந்து பெருமையா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏகாதசிக்கு 11வது நாளை கொடுக்குறார், ஏகாதசி. இந்த ஏகாதசியில யார் யாரெல்லாம் விரதம் இருந்து உபவாசம் இருக்காளோ அண்ணா ஆகாரம். ஏன்னா பெருமாள் அப்படிதான் கஷ்டப்பட்டிருக்காரு 3000 வருஷம். சரியான உணவு கிடையாது, அவனோட யுத்தம் பண்றதுதான் வேலை. அப்படி இருக்கிறதுல இந்த ரொம்ப சொல்பமா இந்த வேர்வை துளிகள்லாம் வந்து ஒரு ரூபமா பண்ணியிருக்க. அதனால இந்த திதியில யார் யாரெல்லாம் உபவாசம் இருக்காளோ, விரதம் இருக்காளோ, அண்ணா ஆகாரம் இல்லாம தீர்த்தம் இல்லாம இருக்காளோ அவளுக்கு மோட்சம் வைகுண்ட பதவியை நான் டைரக்டா கொடுக்குறேன், நோ இன்டர்வியூ. சில கம்பெனில சொல்லுவா இல்லையா, ரொம்ப கோல்டு மெட்டீரியலிஸ்ட் நல்லா படிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டாக்க இந்த மாமா இருக்காரு. சில பேருக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சிருத்து, அந்த எம்டிக்கு பிடிச்சிருத்துன்னா அவளுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, டைரக்டா அவளுக்கு எல்லாம் உடனே ப்ரமோஷன், உடனே எவர்திங். அது மாதிரி, ஏன்னா அவளோட ஒர்க் அது மாதிரி. இந்த திதிக்கு என்ன பண்றாரு, ஏகாதசி உனக்கு எதுவுமே கிடையாது. உன்னை வந்து யாரெல்லாம் எனக்காக அந்த ஏகாதசி எனக்காக உபவாசம் இருக்காளோ, அண்ணா ஆகாரம் இல்லாம இருக்காளோ அவளுக்கு டைரக்டா வைகுண்ட பிராப்தி. அப்ப இந்த ஒவ்வொரு ஏகாதசிக்குமே நம்ம சொல்லியிருக்கா பெரியவா சாஸ்திரங்கள், 15 நாளுக்கு ஒரு விரதம் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற நேரத்துல நம்மளுக்கு இருக்கிற ஒர்க் லோடு பிளஸ் உடம்பு லோடு, ஏகப்பட்ட வியாதி, சுகர், கம்ப்ளைண்ட், எக்ஸெட்ரா, இத்தியாதி. அதனால நம்மளால
ஒருவேளை உபவாசம் இருந்ததுன்னா மறுவேளை ஆஸ்பத்திரிக்கு போறாப்புல ஆயிடுது. அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துல இந்த வைகுண்ட ஏகாதசிய ரொம்ப விசேஷமான ஏகாதசியா இதுலயே நிறைய இருக்கு. அந்த 30 12 24 ஏகாதசிக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கு, ஒவ்வொரு கதை இருக்கு, ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு. அது போனா அப்படியே கதையா போயிட்டு இருக்கும். இருந்தாலும் கூட அந்த வைகுண்ட ஏகாதசி என்ன விசேஷம் அப்படின்னா, வருஷத்துல இருக்கக்கூடிய எல்லா ஏகாதசியும் நம்மளால விரதம் இருக்க முடியலன்னா கூட ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வரலாம் ஏகாதசி. அப்படி போயிட்டு விரதம் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தோமேயானால், விரதம்னா அன்ன ஆகாரம் இல்லாம இருக்கணும், தீர்த்தம் கூட குடிக்கப்படாதுன்னு சொல்றது, அது மாதிரிலாம் முடியாது. மறுநாள் நம்மள தீர்த்தத்தை பார்க்கணும் எல்லாரும், ஆகையால தீர்த்தம் கூட குடிக்க கூடாதுன்னு சொல்றா. ஆனா அதனால தீர்த்த சாப்பிடலாம். அது ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரே ஒரு பழங்கள், அரிசி சாப்பிடப்படாது, அரிசியை உடைச்சு சாப்பிட சொல்லி, அரிசியை உடைச்சு அதை உப்புமா மாதிரி பண்ணி, உப்புமாவே பல கோவில்ல பாருங்க, இன்னைக்கு ஸ்ரீரங்கம் உட்பட நாளைக்கு அரிசி உப்புமா தான் நிவேதனம், தலிகம் சார். அந்த மாதிரி அரிசியை உடைச்சு அரிசி உப்புமா பண்ணலாம், அல்லது கோதுமை சம்பந்தப்பட்ட கஞ்சி சாப்பிடலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆப்ஷன். ஏன்னா நம்மளால முடியல, பகவானுக்கு நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. எல்லாம் இன்னைக்கு நம்மள ரொம்ப வருத்திட்டு இருக்கப்படாதுன்னு, ஆகையினால இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருந்து அவரை சரி விரதம் இருந்துட்டு நம்ம மட்டும் வேற வேற கோபம் படுறது, யாரானு ஒருத்தர் நம்ம ஆத்துல குழந்தைகள் ஆத்துக்காரி வளெல்லாம் திட்டுறது, இல்ல ஆத்துக்காரி ஆம்படையான திட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள், சண்டைகள் நித்தியபடி எப்ப பார்த்தாலும் கண்ணாப்பினான்னு வெய்யறது, அதெல்லாம் பண்ணினோம்னா விரதம் இருந்து நோ யூஸ், பலன் இல்ல, நிஷ்பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையினால விரதம் இருந்தா அமைதியா இருக்கணும். பகவான் நாமாக்களை சொல்லுவோம். ஓம் நமோ நாராயணாய, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, இது மாதிரி ஓம் நமோ நாராயணாயா, இது மாதிரி பெருமாளுடைய சம்பந்தப்பட்ட பகவான் நல்ல புஸ்தகங்கள்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு. புஸ்தகமே தேவையில்லை, போன்ல யூடியூப்லயோ இல்ல சம்திங் ஏதாவது ஒரு கடை இப்படி தட்டி விட்டா உடனே வந்துடுது. அதெல்லாம் படிக்கலாம். படிச்சு அமைதியான முறையில எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்குமோ. மத்தியானம் தூங்கப்படாது, நிறைய பேருக்கு அந்த பழக்கம் நல்லா இருக்கு. இங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இருக்காது. இந்த கிராமங்கள்லாம் என்ன மாதிரி நான்லாம் கோவில் பூஜை பண்ணிட்டு உடனே சாப்பிட்டு படுத்துருவோம், என்ன 4 மணிக்கு எழுந்திருக்கும், அந்த மாதிரி தூங்கப்படாது அப்படின்னு சாஸ்திரம். இதெல்லாம் உங்களுக்கு பெரியவாளுக்கெல்லாம் தெரியும். இருந்தாரு ரிமைண்டர்னு வச்சுங்களேன், அது மாதிரி தூங்கப்படாதுன்னு சொல்றா. இது மாதிரி நல்ல விஷயங்களை சிந்திக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும். குழந்தைகளுக்கு, நம்ம பாட்டுல குழந்தைகளுக்கு எல்லாம் இதெல்லாம் நம்ம செய்தோமே ஆனால், இதெல்லாம் நாம் சொன்னமே ஆனால், அவளுக்கும் அப்பா அம்மா இதெல்லாம் செய்யறா. அவளுக்கு இப்ப என்னன்னு புரியாது, ஆனா அப்பா அம்மா செய்யறா, நம்மளும் செய்யணும். அப்பா அம்மா செய்யறா, அப்படிதான் நம்ம பழக்கம், அப்படிதான் நம்ம சம்பிரதாயம். அப்ப ஏற்பட்ட அந்த ஒவ்வொரு குடும்பத்துல என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதை தான் இந்த குழந்தைகள் ஃபாலோ பண்ணும். ஆச்சாரம், அனுஷ்டானம், மடி, விழுப்பு, இது மாதிரி பல விஷயங்கள். அப்ப இந்த குழந்தைகள் நம்ம பண்றதுதான் அது ஃபாலோ பண்ணும். அப்பா 15-20 வருஷமா பண்ணா நம்ம பண்ணினோம்னா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும், நம்மளும் நல்லா இருப்போம், நல்லா படிக்கலாம், நல்லா இருக்கலாம். எவ்வளவுதான் படிப்பு இருந்தாலும் பகவானோட சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா கிரகங்கள் 9 கிரகமும் சரியில்லை, அங்க போ இங்க போன்னு பல பேர் சொல்றான். இதெல்லாம் இல்லாம நித்தியபடியே நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு, ஒவ்வொரு பகவான் சிவனையோ அம்பாளையோ பெருமாளையோ தாயாரையோ நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு நித்தியபடி நம்ம அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணனாலே எந்த கிரகமும் நம்மளை எதுவும் செய்யாது. பெருமாளனுக்கு அப்பேற்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசி நாளைக்கு சிறந்த ஒரு நன்னாள். இந்த நன்னாள்ல நம்ம கோவில்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது இங்க ஆரம்பிச்சிருக்கோம். தண்டாங்குற அற்புதமா எங்கெங்கயோ தேடி போய் லைன்ல எல்லாம் போய் நிக்க வேண்டாம். அற்புதமான ராமர், அழகான ராமர், சிரிச்ச மகமா, பார்க்க பார்க்க கண் இமைகளை மூட மனம் வரவில்லை. அப்பேற்பட்ட ராமர் நன்னா கொஞ்சம் உத்து பாருங்க, அவ்வளவு அழகு. நான் முதல் நாள் பார்த்துட்டு நான் அன்னைக்கு மயங்கிட வந்தா உடனே இங்க நான் ஒவ்வொரு வைபவத்துக்கும் வரது அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னோம். ஏன்னா அப்ப அந்த ராமர் அவ்வளவு ஒரு அழகு, நல்ல முக லட்சணத்தோட அமைஞ்சிருக்கார். இதுல எல்லா ஊர்லயும் அமையாது. இந்த பெருமாள் அப்படி அமைஞ்சிருக்கார், ராமர் அப்படி அமைஞ்சிருக்கார். அவரை இங்க நம்ம கொண்டாடுவோம், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல சொல்லுவா. ஆகையினால அந்த இடத்துல இங்க நாளைக்கு ஒவ்வொரு ஏகாதசிக்கும், ஒவ்வொரு ராமநவமிக்கும், ஒவ்வொரு அனும ஜெயந்திக்கும், ஒவ்வொரு வைபவத்துக்கும் அதே போல புனர்பூசம் ரொம்ப நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ராமர் நட்சத்திரம். புனர்பூசத்துல அவரை சேவிச்சுமேனால் நம்மளுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாது, பாபங்கள்லாம் நிவர்த்தியாது அப்படின்னு சாஸ்திரம். ஆகையினால இந்த ஏகாதசி நாளைக்கு இன்னைக்கு கார்த்தால 6 மணிக்கு 5:30 மணில இருந்து 6 மணிக்குள்ளாக சூரிய உதயத்துக்குள்ள பண்ணணும். ஒவ்வொரு ஊர்ல 5 மணி 4 மணிக்கு எல்லாம் பண்ணுவா. இங்க உங்களுடைய உத்தேசம் மக்களுடைய சௌகரியத்துக்காக 6 மணிக்கு பண்றோம். நீங்க எல்லாம் இப்ப ஒத்தரா வந்திருக்கிறவால தம்பதிகளோட 2 பேரா வரணும், 2 பேரா வந்திருக்கா 4 பேரோட வரணும். இப்படி எல்லாரும் வந்திருந்து 50 பேர் 500 பேரா வரணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா பெருமாள் எல்லாம் நம்ம ஏழை பண்ணி தூக்கணும். இந்த பிரதட்சணை இதுக்கு ஈடு இணையே இல்லை. நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சா கூட அதை விட தாண்டி ஒரு பலன் இன்னைக்கு நாளைக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியில கலந்துக்கிறது. அதோட பலன் நமக்கு இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு எப்படி ஒரு தென்னை மரத்தை வச்சா உடனே பலன் தராது, 10 வருஷம் 15 வருஷம் ஆகும், அப்புறம் பின்னாடி அது அழிவே இல்லை. அந்த மாதிரிதான் இந்த பகவானுடைய கைங்கரியம். அந்த கைங்கரியம் பண்ணா இன்னைக்கு உடனே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய பலன் நம்மளுக்கு எதிர்காலத்துல இருக்கு. ஆகையினால எல்லோரும்
அது நாளைக்கு காத்தால ஒரு 6 மணிக்குள்ளாக வந்திருந்து நடைபெறக்கூடிய சொர்க்கவாசல் திறக்க போறது. புதுசா இந்த கும்பாபிஷேக சம்ரக்ஷணையில அதை நம்ம ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்கா. அதன் மூலியமா அந்த பூஜை எல்லாம் பண்ணி துவார பூஜை எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு சொர்க்கவாசியில புறப்பாடாகி எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து தீர்த்தம் பிரசாதம் சடாரி பிரசாதங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு இருக்கும். ஆகையினால எல்லா பக்தர்களும் வந்திருந்து நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி வைபவத்தை சேவித்து எம்பெருமான் ஸ்ரீ சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமியுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெறும்படியாக நம்ம கமிட்டியுடைய சார்பாகவும் சர்வலோக ஜனனி ட்ரஸ்ட் சார்பாகவும் ஆலய கிராமத்தார் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மங்கள அனுபவம்.